Hi dear students, welcome to A to Career YouTube channel. நம்ம paramedical counseling-கான application open பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் எத்தனை கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம், paramedical டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்றேன், நான் ஃபார்ம் டிக்கு டிஃபார்ம்க்கு ஜிஎன்எம் நர்சிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோல பார்த்துடலாம். கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் paramedical counseling-ஐ பொறுத்த வரைக்கும் 21 டிகிரி கோர்சஸ் ப்ளஸ் ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபர் இந்த கோர்ஸுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எல்லா கோர்ஸுக்கும் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபார்ம் டிக்கும் பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணுறனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண கேட்குது அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசிஐயே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு மேஜர் டவுட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 2 பேரோடதும் வேணுமா, இல்லைனா என்ன பண்ணுறது, டிசியும் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு. பேரண்ட்ஸுடைய டிசியும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 2 பேரோடதும் தேவையில்லை. அம்மா இல்லைனா அப்பா 2 பேர் யாராச்சும் ஒருத்தங்களோட இது போதும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிசி பேரண்ட்ஸோடது இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. டிசியும் இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போய் பேரண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி அதுக்கான ரிசிப்ட் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெசிடென்டல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த நம்பர் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.